காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 T20 போட்டி வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா. முதல் மேட்ச் வந்துட்டு 12 ஓவரில் தூணு துப்பி விட்டாங்க என்றே சொல்லாங்க இங்கிலாந்து டீம். இந்திய ஸ்பின்னர் அந்த சூழலில் வந்துட்டு மாட்டி மர்கே ஆகிட்டாங்க என்றே சொல்லாங்க. இந்த சூழலில் வந்துட்டு உங்கள் காலில் விழுகிறேன் சாமி, ஒன்றுமே புரிய மாட்டேது. அவர் பந்து போடுறது எங்களை ஆள விடுங்க, தெரியாமல் வந்துட்டு வந்தாச்சு, இல்லாட்டினா அவர் இல்லாமல் நீங்கள் பிளேயிங் லெவனில் தேர்வு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வெளிப்படையாக கெஞ்சி கை கூப்பி கும்பிட்டு கேட்டிருக்காரு என்றே சொல்லாங்க லிவிங்ஸ்டன். ஓகே, அதாவது முதல் மேட்ச் வந்துட்டு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 போட்டி கொண்ட T20 சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. முதல் மேட்ச் வந்துட்டு கொல்கத்தாவில் நடைபெற்றது. 132 ரனில் சோழி முடிஞ்சு. இவர் வருண் சக்கரவர்த்தி நம்ம தமிழன் வந்துட்டு வேற மாதிரி செஞ்சிட்டாருங்க. அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படி சக்கர மாதிரி சுற்றுது அவர் கையிலிருந்து வர்ற பந்து. ஒன்றுமே புரிய மாட்டேது. ஓகேவா, அதாவது எந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன் இங்கிலீஷ் பேட்ஸ்மேனுக்கு புரிய மாட்டேது. இப்போ வேற மாதிரி ஏதோ ஒரு பயிற்சியை கற்றுக்கிட்டு வந்திருக்காருங்க. அதை தான் லிவிங்ஸ்டன் சொல்லியிருக்காரு. சரி, இவர் பந்தியே அடிக்க முடியல, ஒன்றுமே புரிய மாட்டேது, எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேதுயா. ஏன்னா ஓவர் டென்னு லிவிங்ஸ்டன் அவுட் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. ஓகேவா, அந்த மாதிரி அதாவது 10 ரஷீத் கான் வந்து போடுற மாதிரி போடுறாருயா, எங்கேருந்து அந்த பவுலர் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு கதறி இருக்கார் என்றே சொல்லலாம் லிவிங்ஸ்டன். மேலும் சரி, இவரை சமாளிச்சுட்டு அப்பாடா அடுத்து சீமர்ஸ் வரும்னு நினச்சா அக்சார் பட்டேல் வராரு. சரி, அக்சார் பட்டேலை சமாளித்தா இவர் பிஸ்னோய் வராரு. இப்படி 3 ஸ்பின்னர் வந்துட்டு ஆசிய கண்டத்தில் வந்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள் என்ன பண்ணுவது. அதாவது இவங்க 2 பேரை நாங்கள் சமாளிச்சிருவோம், மேட்ரே கிடையாது. ஆனால் வருணை வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல, வருத்துறாரியா, எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. புரியாமல் எப்படி வந்து பேட் பண்ணுறது, புரியாமல் ஒரு எக்ஸாம் எழுதுனா அவ்வளோதானே, ஃபெயில் தானே. அதை தான் வந்துட்டு லிவிங்ஸ்டன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவரோட பவுலிங் அட்டாக்கை வந்துட்டு நாங்கள் இதுவரை வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ வேறு மாதிரி போடுறாரு, ஒன்றுமே புரிய மாட்டேது. இவர் வந்தார்னா அடுத்து வர 4 T20 மேட்சுமே டீம் இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டில் வந்துட்டு இந்த சேன் வார்னே போடுவாருங்க, அந்த லெக் ஸ்பின்னர் ஒய்டு போய் அப்படி ஆப்ஸ்டிக்கை வந்து தட்டும்னு வைங்களேன், அந்த மாதிரி போகிறாரு. ஏன்னா சேன் வார்னே பாலை எவனுக்குமே அப்போல்லாம் அடிக்க தெரியாது, ஃபாஸ்ட்டில் சச்சின் மட்டும்தான் அடிப்பார். அந்த மாதிரி தான் வருண் வந்துட்டு முளைச்சி வந்திருக்காருங்க. கிள்ளிக்கிற மாதிரிலாம் பிடிச்சி தூக்கி எறிய முடியாது. பட் டெஃபினட்டாக அவர் இல்லாமல் தயவு செய்து இந்திய பிளேயிங் லெவனை தேர்வு பண்ணுங்கன்னு லிவிங்ஸ்டன் வந்துட்டு கைகூப்பி கெஞ்சி பேசியிருக்காரு என்றே சொல்லலாம். அப்படி வருண் வந்தார்னா டெஃபினட்டாக அடுத்து வர 4 T20 மேட்சும் இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. இவரோட பவுலிங் அடிக்கிற அளவுக்கு இப்போ உள்ள இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் என் உள்பட ஐக்கிய லெவல் இல்லை என்றும் வெளிப்படையாக இந்த மாதிரி எந்த ஒரு பேட்டருமே பேச மாட்டாங்க. ஆனால் வெளிப்படையாக பேசியிருக்காருனா அந்த மாதிரி இவர் போடுறாருங்க வருண். அதாவது மைக்கேல் வாகன் இருக்கார் இல்லையா, அவரே என்ன சொல்லியிருக்காருனா 10 ரஷீத் கானை பார்த்த மாதிரி இருக்குன்னு. மைக்கேல் வாகன் உங்களுக்கு தெரியுங்க, இங்கிலாண்டோட முன்னாள் கேப்டன். ஓகேவா, அதாவது பழைய கேப்டன். அவரே என்ன சொல்லியிருக்காருனா 10 ரஷீத் கான் மாதிரி போடுறாரு, ஒன்றுமே புரியாது இப்படியெல்லாம் போட்டால். அவர் இல்லாமல் வந்து விளையாடுறதே எங்களுக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்று அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏறத்தாழ அதே பாயிண்ட் தான் நம்ம லிவிங்ஸ்டனும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன் இதை சொல்கிறாங்கன்னா முன்கூட்டியே அடுத்த மேட்ச் வந்துட்டு ஸ்பின்னுக்கு ராஜாவான இடத்துல தான் மோதுறாங்க நம்ம சென்னை ஆடுகளத்தில். ஓகேவா, அதனால தான் இப்பயே பசங்க பயந்து பேசுகிறாங்க. ஏன்னா அவரோட சொந்த மண் சென்னை. ஓகேவா, அதர் வென்யூலேயே அவிச்சு எடுக்கும்போது சொந்த வென்யூவில் சொருகிடுவார் இல்லையா, அதுதான் தயவு செய்து அவரை மட்டும் எடுக்காமல் வாங்க, உங்களை நாங்கள் வின் பண்ணுவோம்னு லிவிங்ஸ்டன் பேசியிருக்காருங்க. இவரோட இந்த கதறல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னையில் வந்துட்டு ஒரு 90 ரன்குள்ளே இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணுவாங்களா டீம் இந்தியா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.